இந்த வீடியோ உங்களுக்கு Djangoல ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறது மற்றும் ரன் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லித்தரும். முதல்ல வந்து Djangoனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க், அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் அல்லது வெப் அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இதில் ஏற்கனவே சில கோட்கள்லாம் முடிக்கப்பட்டிருக்கும். அதனால் உங்களால் ஒரு வெப்சைட் அல்லது வெப் அப்ளிகேஷனை ரொம்ப சுலபமாகவே உருவாக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரேம்வொர்க்கில் நீங்கள் நிறைய மாற்றங்களை ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் அதோட உங்கள் வெப்சைட்டுக்கான விஷயங்களை நிறைய சேர்த்துக்கிட்டே போக முடியும். இந்த ஃப்ரேம்வொர்க்கை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக வேகமாக உங்களுடைய வெப்சைட்டை முடிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஆக இந்த Djangoவை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலோடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாச்சும் உதவணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான QR கோட் ஸ்க்ரீனில் இருக்குது மற்றும் பேபால் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து Djangoவை வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள். பைத்தானோடைய வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டுக்கு போங்க. ஏன் வந்து நம்ம பைத்தான் வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Djangoன்றது வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க், அதாவது ஒரு கருவி வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு. சரிங்களா? அந்த ஒரு ஃப்ரேம்வொர்க்கை எதில் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு கீழே ஒரு லாங்குவேஜ் ஒன்று வச்சு பண்ணியிருப்பாங்களா, அந்த லாங்குவேஜ் தான் இந்த பைத்தான். சரிங்களா? இப்போ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். இங்கே டவுன்லோட்ஸ்னு ஒரு மெனு இருக்குல்ல, அதை நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணும்போதே பாருங்கள், உங்களுடைய ஓஎஸ் என்னவோ அந்த ஓஎஸ்க்கு ஏற்ற ஒரு செட்டப் ஃபைல் வந்து அது தரும். நீங்கள் EXE ஃபைலாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் இன்னொரு வழியில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ என் கம்ப்யூட்டரில் பைத்தான் சாஃப்ட்வேரே கிடையாது. அதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். விண்டோஸில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருடைய விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்தது இந்த பைத்தான். இதில் நான் இந்த கெட்டுன்னு கொடுத்துட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஓஎஸ்குள்ளே பைத்தான் சாஃப்ட்வேரை. பாருங்கள், டவுன்லோட் ஆகுது. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ திரும்பவும் போய் நான் வந்து இந்த பைத்தான்ன்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணால் பைத்தானுடைய ஷெல் ஓப்பன் ஆகிடும். ஷெல்லுனா நம்ம இதுக்குள்ளே வந்து பைத்தான் கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ JVL கோட் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸிக்யூட் பண்ணால் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி அந்த அவுட்புட்டை கொடுக்குது. பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே பைத்தான் கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கான ஒரு இடம் தான் இது, இந்த ஷெல்லுங்கிறது. இப்போ இந்த ஷெல்லை விட்டு வெளியே வரதுக்கு என்ன பண்ணணும்னா, Ctrl+Z அப்படின்ற இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து பைத்தானை வந்து பொருத்திட்டோம். ஆனால் நம்ம வந்து Djangoன்ற ஒரு ஃப்ரேம்வொர்க்கை தான் வந்து கற்றுக்க போகிறோம் இல்லையா? அப்போ அந்த Django வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஒரு பேக்கேஜாக பொருத்தப்படணும். சரிங்களா? பேக்கேஜ்ன்றது வந்து ஏகப்பட்ட கோடு கொண்ட ஒரு ஃபோல்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ள எல்லாமே நம்ம Django பயன்படுத்துறதுக்கான கோடு தான் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம பைத்தான் மூலமாக வந்து பொருத்தப்படணும். எப்படின்னா, பைத்தான் அப்படின்ற இந்த கமாண்ட் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து மாட்யூல் அப்படின்ற ஒரு விஷயம், அதை வந்து -m அப்படின்னு குறிப்பாங்க. ஸோ என்ன மாட்யூல் நம்ம வந்து பயன்படுத்தி Djangoவை பொருத்த போகிறோன்னா, பிப் அப்படின்ற ஒரு, இது வந்து பேக்கேஜ் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தானில் வந்து பேக்கேஜஸ் நிறைய வந்து நம்ம பொருத்தணும் அப்படின்னா இந்த ஒரு கருவி மூலமாக தான் நம்ம பொருத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பிப்பில் நம்ம வந்து பொருத்த போகிற ஒரு பேக்கேஜை வந்து இன்ஸ்டால்ன்ற கீவேர்டுக்கு அடுத்து கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டால்ன்ற கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம பொருத்த போகிற அந்த பேக்கேஜோடைய பெயர் Django. ஸோ இதுதான் அது. இப்போ நான் வந்து என்டர் கொடுத்தேன்னா அந்த Djangoன்ற பேக்கேஜ் பிப் மூலமாக இன்ஸ்டால் செய்யப்படும். ஆக இன்ஸ்டாலேஷன் நடக்கிறத எங்களால் பார்க்க முடியுது. இது சில நிமிடங்களில் முடிஞ்சிடும். இப்போது Django வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் பொருத்தப்பட்டுடுச்சு. அதை நீங்கள் வந்து உறுதி செய்யறதுக்கு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பைத்தான் -m Django
-version. இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும்ல, இதுதான் நீங்கள் பொறுத்தன ஜாங்கோவுடைய வேர்ஷன். இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வேறு ஒரு வேர்ஷன் வந்திருக்கலாம். வேர்ஷன் நம்பர் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் நீங்கள் ஜாங்கோவை பொருத்தி இருக்கீங்களான்றதை வந்து இந்த வேர்ஷன் நம்பர் காட்டுறதை வச்சே உறுதி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஜாங்கோவை பயன்படுத்தி ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து ஒரு கமாண்ட் ஒன்று தேவைப்படுது, Django-admin. இந்த கமாண்ட் தான். ஆனால் இதை என்னுடைய இந்த விண்டோஸில் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வருது. அதாவது இந்த மாதிரி ஒரு கமாண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸில் எனக்கு இந்த எரர் வருது. இந்த எரரை வந்து இப்போ நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த எரர் வரலன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை தவிர்க்கலாம். ஆனால் இந்த எரரை வந்து நான் எப்படி சமாளிக்கிறதுங்கிற இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். முதல்ல உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தானுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் உருவாக்க போகிறோம். அதுதான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் பைத்தான் -m -venv அப்படின்னு சொல்லி இந்த மாடியூலை நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பேர் ஒன்று வைக்கிறோம், venv. அதுதான். ஸோ இந்த பேரில் வந்து ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை உருவாக்குறோம். என்ட்ரு கொடுத்தா அந்த என்விரான்மெண்ட்டானது உருவாக்கப்பட்டுரும். அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு நம்ம venv /scripts/activate அப்படின்ற இந்த ஒரு கமாண்டை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டானது உருவாக்கப்பட்டுடுச்சு. இப்போ நீங்கள் பிப் அப்படின்ற இந்த ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டாலரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாங்கோவை திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஜாங்கோ, ஓகேங்களா? பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்து அந்த ஜாங்கோ அட்மின் வந்து வேலை செய்தா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஆக Django-admin இந்த கமாண்டானது வேலை செஞ்சு உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் வரும். பாருங்கள், இதில் வந்து சில டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்களா, இதெல்லாம் எரர் கிடையாது. இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணால் இதுக்கான அவுட்புட்லாம் வரும். அதில் வந்து ஜாங்கோவில் வந்து நீங்கள், அதாவது ஜாங்கோன்றது வந்து ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜுக்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய கமாண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத காட்டுது. ஆக இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் Django-admin அப்படின்ற கமாண்டை வந்து பயன்படுத்த முடியுது. ஆக Django-admin கமாண்ட் வேலை செய்யலைன்னா நீங்கள் இந்த மாதிரி சில வழிகளை வச்சு வேலை செய்ய வைக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Django-adminன்ற கமாண்டை வச்சுக்கிட்டு ஜாங்கோவில் ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறோம். சரிங்களா? ஆக நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஃபோல்டரை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். ஆக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோல்டர் பேத்தை வந்து இந்த சிடி கமாண்ட் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபோல்டர் பேத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே தான் நான் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்க போகிறேன். ஆக அதை உருவாக்குறதுக்கு Django-admin அப்படின்ற இந்த கமாண்டை பயன்படுத்தணும். அதுக்கடுத்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், அப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட் பேர் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். நான் வந்து மை சைட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா உங்கள் ப்ராஜெக்ட் உருவாகி இருக்கும். அதை நீங்கள் போய் இந்த ஃபோல்டர் பேத்தில் பார்த்துக்கலாம். நான் இந்த ஃபோல்டர் பேத்தை வந்து ஃபைல் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் பாருங்கள், எனக்கு இந்த ஃபோல்டர் உருவாகி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் சில ஃபைல்ஸ் இருக்கும், ஃபோல்டர்ஸ் இருக்கும், பார்த்தீங்களா? ஆக இதுதான் வந்து Django ப்ராஜெக்ட். ஃபோல்டரை நம்ம வந்து ஒரு கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ண போகிறோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஒரு கோட் எடிட்டர், அதில் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக இந்த இடத்துல ஃபைல் மெனுவில் ஓப்பன் ஃபோல்டர், அதில் வந்து உங்களுடைய அந்த Django ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை பற்றிலாம் நம்ம ஆராயறதுக்கு முன்னாடி நீங்கள் பைத்தான் கோடில் தான் வந்து வேலை செய்ய போகிறீங்க இல்லையா? அதுக்கு வந்து இந்த விஎஸ் கோடு வந்து சில எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுக்குது உங்களுக்கு உதவுறதுக்காக. இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் டேப் இருக்கு இல்லையா, இதை இங்கே நீங்கள் வந்து இந்த ஐக்கன் மூலமாக கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது வந்து இங்கே மேலே வந்து இந்த 3 புள்ளி ஐக்கனில் வியூவில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்ற இந்த மெனு, அல்லது இந்த ஷார்ட்கட் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், Ctrl+Shift+X. இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியூ வரும். அதில் வந்து நீங்கள் எல்லா எக்ஸ்டென்ஷன் தேடிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான்னு சர்ச் பண்ணலாம். அந்த பைத்தான் சர்ச் பண்ணோன்னே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர்ஸ் வந்தால் காட்டுறது, அப்புறம் டீபக்கிங் அதாவது எரரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வழிகள், அப்புறம் வந்து கோடில் வந்து சில மாற்றங்களை எளிமையாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான உதவிகள். இது இல்லாமல் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது இருக்கிறதால இந்த எக்ஸ்டென்ஷனே சில வேலைகளை முடிச்சிடும். சரிங்களா? அதனால் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மெனுவை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனல் தான். அதாவது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்காக இந்த எடிட்டரில், அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வியூவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ப்ளோரர் ஐக்கனை கிளிக் பண்ணால் இந்த வியூ வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு manage.py அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பாருங்கள் சில பைத்தான் கோட்ஸ் இருக்கும் இல்லையா? இதை செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பைத்தான் அப்படின்னு காட்டுது. ஆக இது வந்து ஒரு பைத்தான் ஃபைல். இது இந்த ஜாங்கோ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஃபைல், இந்த manage.py. ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஜாங்கோவுக்கு சம்மந்தப்பட்ட கோடு இருக்கும். ஜாங்கோவில் வந்து நீங்கள் சில கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களே, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஜாங்கோவுக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபைல். அதனால் எக்காரணத்துக்கு கொண்டும் இதுக்குள்ளே நம்ம எந்த ஒரு மாற்றங்களும் செஞ்சிடக்கூடாது. அதனால் இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இதில் ரொம்ப முக்கியமான ஃபோல்டர் இந்த மை சைட் அப்படின்ற ஃபோல்டர். இது நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டருடைய பேரோடவே இங்கே இன்னொன்று உள்ளே இருக்கும். பார்த்தீங்களா? ஆக இதை ஓப்பன் பண்ணோம்னா இதில் ஒரு சில ஃபைல்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு ஃபைலும் என்ன அப்படின்றத வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா init.py. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஃபைல் தான். எதுக்கு இந்த எம்டி ஃபைல் இங்கே இருக்குன்னா, இந்த ஃபோல்டர் வந்து ஒரு பேக்கேஜுங்கிறத குறிக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி VNV மற்றும் ஜாங்கோ அட்மின் மாதிரியான பேக்கேஜுகளை பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா? ஆக உங்களுடைய ப்ராஜெக்டையும் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்க இந்த ஃபைல் பயன்படுது. ஆக பைத்தானில் வந்து பேக்கேஜை வந்து குறிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபைல் இருக்கும். பைத்தானை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நிச்சயமாக இது தெரியும். அப்புறம் இங்கே ASGIPY அப்புறம் WSGIPYன்ற இந்த 2 பைத்தான் ஃபைல்ஸும் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு டெப்ளாய்மெண்ட், அதாவது வந்து கொண்டு போய் ஒரு வெப்சைட்டாக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தருணத்தில் நம்மளுக்கு இது ரெண்டுமே தேவைப்படும். செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரக்கூடிய செட்டிங்ஸ் மற்றும் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஃபைலுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டேட்டா பேஸை நம்ம பயன்படுத்த போகிறோம்னா டேட்டா பேஸுக்கு சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அது எல்லாமே இந்த ஒரு ஃபைலுக்குள்ளே தான் நீங்கள் வைப்பீங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபைலை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொன்றா புரியும். பார்த்தீங்கன்னா இங்கே சீக்ரெட் கீன்னு ஒன்று இருக்குது. இது செக்யூரிட்டிக்காக வைக்கப்படுற ஒரு கீ, கண்டிப்பாக ஒரு சர்வர் அப்ளிகேஷனில் இருக்கும். டிபக் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறீங்களோ அதில் ஏகப்பட்ட எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த எரர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னா இதை வந்து டிபக் ட்ரூன்னு வச்சுக்கணும். எப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடித்து ஒரு லைவ் வெப்சைட்டுக்கு தயாராகுதோ அப்போ இது வந்து ஃபால்ஸ்ன்னு நீங்கள் வச்சுருவீங்க. நம்ம அலௌடு ஹோஸ்ட், அதாவது குறிப்பிட்ட ஐபியை மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ண போகிறோம்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இங்கே ஆட் பண்ணுவோம். அப்புறம் இன்ஸ்டால்டு ஆப்ஸ், இந்த ஜாங்கோக்குள்ளேயே குட்டி குட்டி ஆப்ஸ் இருக்குது. அது ஏற்கனவே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உருவாக்கும் போதே உள்ளே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்மின், ஆத், செஷன்ஸ், மெசேஜஸ், இந்த மாதிரியான குட்டி குட்டி சர்வீசஸ்லாம் ஒரு ஆப்ஸாக வந்து உள்ளே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளே சின்ன சின்ன ஆப்ஸை உள்ளே உருவாக்க முடியும். அதை நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிடில் வேர் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதுக்குள்ளே சில மிடில் வேர்களை உள்ளே குறிப்பிட்டிருப்பாங்க. ஒவ்வொரு மிடில் வேரும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வருடைய ரிக்வஸ்ட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய இடைநிலை வேலைகள் எல்லாம் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு CSRF, அப்புறம் செஷன், அப்புறம் ஆத்து, இந்த மாதிரியான மிடில்வேர்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் உள்ளே வரத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னலாம் இருக்கும். உதாரணத்துக்கு லாகின் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, செஷன் இருக்குதா இல்லையா, அண்டு CSRF டோக்கன் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையான்ற மாதிரியான பல்வேறு விதமான இடைநிலை வேலைகளை வந்து செய்யறதுக்கான ஒரு சேவைகள்லாம் இங்கே வந்து மிடில்வேர்ன்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸ்க்ரோல் பண்ணால் டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்கும். டெம்ப்ளேட்ஸ் சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ், உங்களுடைய டெம்ப்ளேட்ஸ், அதாவது வந்து வியூ சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கும், அது எங்கே இருக்கும் அப்படின்றத வந்து குறிக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன். அப்புறம் அப்படியே கீழே வந்தோம்னா டேட்டா பேசஸ். இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் டேட்டா பேசஸ் சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷனை இணைக்கிறீங்க. இங்கே ஜாங்கோவில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு SQLite டேட்டா பேஸை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கான கான்ஃபிகரேஷன் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் SQLite டேட்டா பேஸை பயன்படுத்தலை, MySQL, MongoDB இந்த மாதிரியான பல்வேறு விதமான டேட்டா பேசஸ் எல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸையும் நீங்கள் உள்ளே சேர்க்கலாம். அது எப்படின்னு அப்புறம் பார்ப்போம்.
இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே உள்ளே இங்கே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம urls.py ஃபைலுக்கு போவோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த urls.py ஃபைல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸில் வெவ்வேறு URLs இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அமேசானோடைய ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு URL. அப்புறம் அந்த அமேசானில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பேஜை பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு ஒரு URL இருக்கும். ஆக அந்தந்த URLக்கு அந்தந்த பேஜை தான் காட்டணுங்கிறத வந்து ஒரு அப்ளிகேஷனில் எப்பயுமே முன்கூட்டியே பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வெப் அப்ளிகேஷன்ஸில் எந்தெந்த URLக்கு என்னென்ன வேலையை செய்யணும், என்னென்ன பேஜை காட்டணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தான் குறிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஃபைலை கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே admin/ அப்படின்ற ஒரு URL பகுதியை கொடுத்து மேற்கொண்டு அங்கே என்னென்ன URLஸ்லாம் இதுக்கப்புறம் வரும்ன்றதை இங்கே குறிச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய அப்ளிகேஷனில் என்னென்ன URL அதுக்கு என்னென்ன பேஜை காட்டணும் அல்லது வேலையை செய்யணுங்கிறத குறிக்கணும். அதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷனை உருவாக்குறீங்கன்னும் போது அது நிச்சயமாக வந்து ஒரு வெப் சர்வரில் போய் தான் ரன் ஆக போகுது கடைசியாக, இல்லையா? அப்போது ஒரு வெப்சைட் சர்வரில் வச்சு தான் உங்களுடைய ஆப் வந்து எப்படி இருக்குன்றதே நீங்கள் பார்க்க முடியும் அல்லது டெவலப் பண்ண முடியும். ஆனால் ஒரு வெப்சைட் சர்வரை வாங்குறதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அந்த சர்வர்லேயே வச்சு டெவலப் பண்ணி பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளேயே ஒரு வெப் சர்வரை வச்சு அதில் உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்கும், இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து Django வந்து நம்மளுக்கு ஒரு டெவலப்மெண்ட் சர்வர்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே ஈஸியாக உங்களுடைய ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆக அதை வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு உங்களுடைய டெர்மினல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு Ctrl+Backtick கீயை இந்த VS Code எடிட்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ ஒன்று கீழே இருந்து வரும். ஆக அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேத்துக்கு வந்து இங்கே PowerShell டெர்மினல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஆக இந்த டெர்மினலில் வந்து நீங்கள் எப்பவும் போல் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா ஒரு கமெண்ட் ஒன்று ரன் பண்ணோம் டெவலப்மெண்ட் சர்வருக்கு. python manage.py run server இதை கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா லோக்கல் டெவலப்மெண்ட் சர்வர், அதாவது உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளவே ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு URL தான் அந்த சர்வர் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற URL. இந்த URL பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐபியில் இருக்குது. இது வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஐபி தான். அப்புறம் அது வந்து இந்த ஒரு போர்ட்டில் ரன் ஆகுது. ஆக நீங்கள் இந்த URL வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம். நான் இப்படியே Ctrl+click கொடுத்தா க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். அல்லது அந்த URL ப்ரௌசரில் காப்பி பண்ணி போட்டு இப்படியும் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு வந்து Django ப்ராஜெக்டோடைய வெல்கம் ஸ்க்ரீன் தெரியும். ஆக இது ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வியூ ஃபைல். அது உள்ள இந்த மாதிரியான தகவலை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து Django ப்ராஜெக்ட். அண்ட் இது வந்து ஒரு லோக்கல் டெவலப்மெண்ட் சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த சர்வருடைய ஐபி அண்ட் போர்ட் வந்து இது தான். நீங்கள் இந்த ஒரு பேஜை ஆக்சஸ் பண்ணி உங்களுடைய ஆப் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சரி, அப்புறம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அந்த பேஜை ஓப்பன் பண்ணதுக்கான ஒரு லாக் இங்கே காட்டும். ஸோ எத்தனை தடவை ஓப்பன் பண்ணுறீங்களோ அத்தனை லாக் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினலில் வந்து ஒரு ப்ராசஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு கமெண்ட்ஸும் இதுக்கப்புறம் இங்கே என்டர் பண்ண முடியாது. நீங்கள் புது டெர்மினல் ஓப்பன் பண்ணி தான் அதில் வந்து ரன் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சர்வர் ப்ராசஸ் ரன் ஆகிற வரைக்கும் தான் உங்களுடைய இந்த பேஜ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு வேளை நீங்கள் இதை நிறுத்திட்டீங்கன்னா இந்த ப்ராசஸை உங்களால் இந்த பேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு டெவலப்மெண்ட் சர்வர் ப்ராசஸை வந்து நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து Ctrl+C அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த ப்ராசஸ் நின்று போய் உங்களுக்கு அந்த பேத் வந்துருச்சு மறுபடியும். ஆக இனிமேல் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்களுடைய ப்ராசஸ் நின்று போனதால், இந்த சர்வர் ப்ராசஸ் நின்று போனதால் இந்த பேஜ் இனிமேல் ஆக்சஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் திரும்ப எனக்கு வராது. சைட் கான்ட் பி ரீச்ட் அப்படின்ற இந்த எரரை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் சர்வரை மறுபடியும் நிறுத்துறதுக்கு Ctrl+C அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திரும்பவும் இதே கமாண்டை ரன் பண்ணணும். இப்போ போயிட்டு மறுபடியும் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் மறுபடியும் வந்துடும். ஆக சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணுறதும் இப்படி தான் இருக்கும்.